குழந்தைகள் பள்ளிக்கு போய் வீட்டுக்கு வரும்பொழுது மாலை நேரத்தில் குழந்தைகளிடம் சிறிது நேரம் உட்கார்ந்து பள்ளியில் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு, ஆசிரியர் எந்த விதம் பாடம் சொல்லி கொடுத்தாரு, சக மாணவர்கள் எந்த மாதிரி தங்களிடம் நடந்து கொண்டாங்க, இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளணுங்க. அப்படி கேட்டு தெரிந்து கொள்றதுனால குழந்தை அடுத்தடுத்து தங்களுடைய செயல்பாடை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்குங்க. நல்ல பண்பும் ஏற்படுங்க. அதோட மாதத்தில் ஒரு முறையாவது நம்ம பள்ளிக்கு சென்று தங்களுடைய குழந்தையை பற்றி ஆசிரியரிடம் கேட்டு நம்ம தெரிந்து கொள்ளணுங்க. என்னுடைய குழந்தை பள்ளியில் எப்படி இருக்குது, எப்படி படிக்குது, அதனுடைய செயல்பாடு என்ன, அதனுடைய திறமை எந்த மாதிரி வளர்த்து கொள்ளுது அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளணுங்க. அப்படி கேட்டு தெரிந்து கொள்றதுனால அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய குழந்தையானது தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கும், தங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய குழந்தையை பற்றி ஆசிரியர் ஏதாவது ஒரு குறை சொன்னால், தவறை சுட்டி காட்டினாங்கன்னா அந்த தவறில் இருந்து குழந்தையை எப்படி வெளிக்கொண்டு வரணும், சரி செய்யணும், அடுத்த முறை அந்த தவறை செய்யாமல் இருப்பதற்கு என்ன வழி நம்ம அமைத்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம யோசித்து செயல்படணுமே தவிர, அதை விட்டுட்டு என்னுடைய குழந்தை இந்த தவறு செஞ்சிருக்காதா அப்படின்னு சொல்லி ஆசிரியரிடம் நம்ம விவாதம் செய்யக்கூடாது. அப்படி விவாதம் செய்கிறத குழந்தை பார்த்துச்சு அப்படின்னா அது மேலும் மேலும் அந்த குழந்தைக்கு தவறு செய்வதற்கு நம்மளே ஒரு வழியை அமைத்து கொடுப்பதற்கு ஒரு காரணமாக, ஒரு கருவியாக அமைந்து விடுவோங்க. அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை நம்ம வளர்த்து கொள்ளணுங்க. குழந்தைகளுடன் நம்ம சற்று நேரம் உட்கார்ந்து பேசணும், விளையாடணும், சிரிக்கணும். நம்ம அலுவலகத்தில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற சொல்கிற பண்பை நம்ம வளர்த்து கொண்டோம் அப்படின்னா குழந்தையும் ஆட்டோமேட்டிக்காக தன்னால் அதனுடைய செயல்பாடை குறித்து சொல்ல ஆரம்பிக்குங்க. மாதத்திலேயோ அல்லது வாரத்தில் ஒரு முறையாவது குழந்தைகளை வெளியில் அழைத்து சென்று கொண்டு வரணும். அப்படி போய் வந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா வெளி உலகத்தை பற்றி அது தெரிந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கோ அல்லது விசேஷ வீடுகளுக்கோ நம்ம அழைத்து சொல்லும்போது சில உறவுகளையும் நல்ல பண்புகளையும் குழந்தையானது பார்த்து வளர்த்து கொள்ளும். அப்போ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெற்றோர் தாங்க செயல்படணும். குழந்தையினுடைய அக்கறை மீது நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா தன்னால் குழந்தையானது எந்த ஒரு கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகாதுங்க. குழந்தை முன்னாடி பெற்றோர்கள் சண் போடுவது, விவாதம் செய்வது இதெல்லாம் தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இந்த பழக்கம் யாராவது எந்த ஒரு பெற்றோருக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது குழந்தைகள் முன்னாடி நம்ம செய்யக்கூடாதுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதை நம்ம செய்கிறத பார்த்து அந்த குழந்தையானது அதே பழக்கத்தை தன்னுடைய வாலிப வயதில் செயல்படும். அப்போ நம்ம கேட்க முடியாது, இது செய்யாத தவறா அப்படின்னு சொல்லி. கேட்டோம் அப்படின்னா அந்த குழந்தை தனக்கு ஒரு பதில் கொடுக்குங்க. என்ன அப்படின்னா, நீங்களும் அதைத்தானே செய்கிறீங்க, அப்போ அது கெடுதல் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போது நம்மளுடைய முகத்தை நாம் எங்கு கொண்டு போய் வைத்து கொள்வது? அதனால் நம்மளே தங்களுடைய குழந்தையை கெடுவதற்கு ஒரு வழியாக அமைந்துவிடக்கூடாது. நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களிடம் பேச விடணும். அவங்கள ஏதாவது ஒரு கதையை சொல்ல வைக்கணும். அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையை சொல்லி கொடுக்க வைக்கணுங்க. அப்போ தான் நிறைய விஷயங்களை குழந்தையானது தெரிந்து கொள்ளும். அத்துடன் மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி உழைக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம், எந்த மாதிரியெல்லாம் நம்ம வளர்ந்தோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பண்பை நம்ம அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கணுங்க. குழந்தை ஏதாவது ஒரு பொருள் கேட்டு அடம் பிடித்தது அப்படின்னா அது உடனேயே நம்ம வாங்கி கொடுத்து சமாதானம் செய்யக்கூடாது. அந்த பொருள் கிடைப்பதற்கு நம்ம எந்த மாதிரி கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதையும் அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும். அப்போ தான் அந்த பொருளை பாதுகாப்பாக வைத்து கொள்வதற்கு ஒரு வழி அமையுங்க. வாழ்க வளர்க வளத்துடன்.